என்னடி ஆச்சு? ஏன் சோகமா இருக்க? இல்லடி, மார்னிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் மார்னிங் பண்ண முடியாது போல. ஏன் அப்படி சொல்ற? நல்லா தானே இருக்கேன். இல்லாத வேண்டியதா, வெயிட்லாம் நான் இன்க்ரீஸ் ஆகிட்டேன். ஃபேஸ்லாம் பாரு இவ்வளோ பிம்பிள்ஸ் வந்துருச்சுன்ட்டு. சரி, ஏதாச்சும் நல்ல டெர்மட்டாலஜிஸ்ட் கூகுளில் இல்லைனா சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன். ஆனால் எனக்கு கிடைக்க மாட்டுறாங்க யாரும். அவ்வளவுதாங்க. நீங்க ஒரு டெர்மட்டாலஜிஸ்டா இருக்கீங்களா இல்ல பெரிய கிளினிக் ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா? முதல்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதே கூகுள் அண்ட் சோஷியல் மீடியா தான். கூகுள் எதுக்கு இம்பார்ட்டன்ட்? எல்லா கீவேர்ட்ஸ், அதாவது நீங்க மைக்ரோபிளேடிங் பண்றீங்க, இன்சூரன்ஸ் பண்றீங்க, இல்ல எல்லா ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க டாப்ல இருக்கணும். அப்பதான் கூகுள்ல சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கால்ஸ் அண்ட் லீட்ஸ் வரும். செகண்ட், சோஷியல் மீடியா. கரண்ட்ல ரொம்பவே ட்ரெண்டா இருக்கிறது சோஷியல் மீடியா தான். எல்லாத்தையுமே ஈஸியா ரீச் பண்ண முடியும். வைடான ஆடியன்ஸையும் நீங்க ரீச் பண்ண முடியும். அண்ட் சோஷியல் மீடியால ஒன் மோர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டரை நீங்க ஈஸியா போஸ்ட் பண்ணலாம். அதாவது முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க, இப்ப நீங்க எப்படி அவங்க டிரான்ஸ்ஃபார் பண்ணிருக்கீங்கன்றத ஒரு விஷுவலா காட்டும் போது உங்க மேல பீப்புளுக்கு ரொம்ப ஈஸியா ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். ஸோ கூகுள் அண்ட் சோஷியல் மீடியா மறந்துடாதீங்க. இவருடி, நான் டெர்மட்டாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். அவங்க கூகுள்லயே டாக்டர் இருக்காங்க. அதே மாதிரி உங்களோட ரிவ்யூஸ் சூப்பரா இருக்கு. அவங்க சோஷியல் மீடியா பாத்தீங்கன்னா நிறைய போட்டோஸ் போட்டிருக்காங்க. போலாம். அவ்வளவுதானே. நீங்க ஒரு டெர்மட்டாலஜிஸ்டா இல்ல ஒரு ஸ்கின் கிளினிக் ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா? உடனே இந்தியா ஃபுல்லத்தை கான்டாக்ட் பண்ணுங்க. என்னென்ன ப்ரொமோஷன் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.